எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிடே இடைக்காட்டுச் சித்தர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் குயவனை வேண்டி அது கடுவெளி சித்தர். ஆதி சித்தர் பார்த்தீங்கன்னா திருமூலர். சித் என்பதன் பொருள் அறிவு. வைத்தோரை கூட வையாதே என்று கூறியவர் கடுவெளி சித்தர். சாதி பிரிவினை தீயை மூட்டுவோம் என்று கூறியவர் பாம்பாட்டி சித்தர். நாடெனாது அமிழ்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் சிவவாக்கியர். சித்தர்களின் தலைவர் அகத்தியர். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கண்டு உணர்ந்தவர்கள் சித்தர்கள் என்று கூறுவது தேவாரம். சித்தர்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள்? 400. சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சித்தன் என்ற சொல்லுக்கு உரியவர்கள் சித்தர்கள். 14 சித்தர்களுள் ஒருவராக கருதப்படும் திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். சித்தர்கள் கலக்காரர் என்று கருதப்படுபவர் சிவவாக்கியர். சித்தர் சிவவாக்கியர் காலம் 9ஆம் நூற்றாண்டு. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று கூறியவர் யார்? பாரதியார். போகர் என்ற சித்தரின் சீடர் யார்? இடைக்காட்டுச் சித்தர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமூலர். பாம்பாட்டி சித்தர் அழுகினி சித்தர் குதம்பை சித்தர் என்பவை காரண பெயர். உருவ வழிபாடு செய்யாமல் இயற்கையை கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். ஒன்றெரு தெய்வம் உண்டென்றிரு என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? பட்டினத்தார். சித்தர் பாடல்களில் ஞானப்பா மாலை என்று வழங்கப்படுவதிலிருந்து அகத்தியர். சித்தர் பாடல்களில் ஞானப்பா மாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார்? கைலாசபதி. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் கைலாசபதி. தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி எனும் சொல்லுக்கு உரியவர்கள் சித்தர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் பாடலை பாடியவர் திருமூலர். குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றிய அமுதம் உன்னை நிலைய கூறுவது மாங்காய்ப்பால். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறுவது திருமந்திரம். சாதிபேதம் ஓதுகின்ற தன்னை என்ன தன்மையோ என கூறியவர் சிவவாக்கியர். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம்? பத்திரிகிரியார்.